श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நான் கணவா வண்ணமே நல்கு. शतमख मणिनीला चारुकल्हार हस्ता स्तनभर नमितांगी सांद्रवात्सल्य सिंधु अलकविनिहिताभिर्स्रग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः. கண்ணனை 21வது பாசுரம் தொடங்கி துயில் எழுப்புகின்றாள் ஆண்டாள். 21, 22, 23, 24, 25 5 பாசுரங்களால் கண்ணனை எழுப்ப வேண்டும். 21வது பாசுரத்தில் எதிர்பொங்கி மீதளிப்ப என்று கண்ணன் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து, 22ஆம் பாசுரம் நேற்றைய பாசுரத்தில் தான் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் என்று சொல்லக்கூடிய விடத்தில் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ, இது செங்கண் சிறுச்சிறுதே, ஆச்சரியமான பகவானுடைய திருக்கண்கள் நேத்திரங்கள் தாமரையை ஒத்த கண்களிலிருந்து வரக்கூடிய பார்வை. சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ, அவன் எப்படி கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இன்றைய பாசுரம் 23ஆம் பாசுரம் அவன் எப்படி எழுந்து வந்து நடந்து பார்க்க வேண்டும் என்பதை பிரார்த்திக்கின்றாள். மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றெங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய்னு ஆச்சரியமாய் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அகட்டித கடனா சாமர்த்தியத்தை போற்றுகின்றாள். இப்போ மாரின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக இந்த பாசுரார்த்தம்னு பார்த்தேன்னா மழைக்காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். அழகாக இன்னொரு விதமாக சாதிக்கிறா. மாரின்னு சொன்னால் இதுவா மாறினார் அதுவா மாறினார்னு ஒரு மாறினார் சொல்கிறோம் பாருங்க, அந்த விதமாக அர்த்தம் சொல்கிறா. எப்படின்னு பார்த்தா பாகவதத்தில் வரும் 7வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்தில் தான் நிருசிம்ஹாவதாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷனை வராக பெருமாள் வதம் செய்து விடுகின்றார். ஏன்னா அவர் பூமி தேவி இடர்ந்தெடுத்தார் என்பதற்காக வதம் நடக்கிறது, ஹிரண்யாக்ஷ வதம். அதானுன்னு ஹிரண்யாக்ஷனின் உடல் கொண்டு வரப்படுகின்றது. உடனே ஹிரண்யாக்ஷனின் பத்னி, அவ பேர் ரிஷபானு அப்படின்னு பேர். அவ ஓன்னு அழறா, ஐயோ இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல ஆத்மா போயிட்டாரே அப்படின்னு அழறா. அப்போ அந்த ஹிரண்யாக்ஷனுடைய பிராதா ஹிரண்ய கசிப்பு வந்து சொல்றான், இப்படியெல்லாம் அழலாமா, ஷரீரம் வேறு ஆத்மா வேறு. நம்ம இந்த பெருமாள் சொன்ன பகவத்கீதை கேள்விப்பட்டிருக்கோம். இது ஹிரண்ய கசிப்புவின் கீதை. ஆச்சரியமாக தான் இருக்கும். பேசுறதெல்லாம் பார்த்தா பெரிய வித்வான் மாதிரி பேசுவான், பின்னாடி நடக்கிறதுலாம் அப்படி. அதெல்லாம் சொல்கிறான், ஷரீரம் வேறு ஆத்மா வேறு, ஆத்மா நித்தியம் ஷரீரம் அனித்தியம். அம்மா நீ இப்படி அழறியே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. உஷீனரான்னு ஒரு நாட்டில் ஒரு அரசன் இறந்தான், சுயக்ஞன். பத்னி ஓன்னு அழுதா, மார்லையும் வயர்லையும் அடிச்சுன்னு அழுதா. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதெல்லாம் சொல்கிறா 7வது ஸ்கந்தத்தில் இப்படிலாம் அழுதான்னு. நம்ம சனாதன தர்மத்தில் அதெல்லாம் வழக்கமே கிடையாது. போகிறதுங்கிறது நிச்சயம். ஏதோ ரொம்ப சின்ன குழந்தையோ ஒரு யுவாவோ யுவத்தியோ போயிட்டா கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது நமக்கே அறியாமல் கண்ணில் தார தாரையாக வரும். ஒருத்தர் ஒரு வாட்டி பிறந்திருக்கார், ஏதோ படிச்சிருக்கார், ஏதோ செல்வ செழிப்போடு இருந்திருக்கார், பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கார். அப்படின்னு சொன்னால் we should know to accept death as a part of one's life. அது வந்து நம்ம என்னமோ ஐயோ நடக்கக்கூடாது நடந்துடுத்தேங்கிற மாதிரி வயரில் மாரில் அடிச்சுன்னு அழறது, தலையில் அடிச்சுன்னு அழறதுலாம் நம்ம சனாதன தர்மம் வழக்கம் மண்ணு.
அதனால் நம்ம இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்கறதுக்கே காரணம் என்னென்னா அந்த மனப்பக்குவம் ஏற்பட வேண்டும். ஓஹோ, எப்படி ஏற்றுக்கிறது, நம்ம பெரியவாள்லாம் எப்படி எடுத்துண்டா, அவளுக்கே இப்படி ஆயிருக்கே, நம்மளாம் ஆறு, அப்படி தான் நம்ம யோசிச்சு பார்க்கணுமே ஒழிய ஒரு 2 அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமி தினமும் அர்ச்சனை பண்ணுறேன் இன்னைக்கு இப்படி ஆகிடுதேன்னு கேட்போம். அர்ச்சனை பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை. பெருமாளுக்கு எத்தனையோ பேர், நாராயண பட்டதிரில் எப்படியெல்லாம் உடம்பால் கஷ்டப்பட்டார். அவர் என்ன ஆச்சாரசீலன் இல்லையா, ஞான பிரச்சுரர் இல்லையா, ஞானமே வடிவெடுத்தவர், பக்தியே வடிவெடுத்தவர், கஷ்டப்பட்டார். அனந்தராம தீட்சிதர்வாள் அவருக்கும் சில காலம் நோய் சாற்றி கொண்டிருந்தார். பராசர பட்டர் நோய் சாற்றி கொண்டிருந்தார். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம். எம்பெருமானார சோழராஜா நாட்டை விட்டே கடத்திவிட்டான். பராசர பட்டரை ஒரு சோழராஜா நாட்டை விட்டே கடத்திவிட்டான். அவளுக்கே இந்த நிலைமைனா நமக்கு எது வேணாலும் வரும். அதனால காத்துன்னு இருக்கணும். இதோ இந்த பத்னி ஓன் அழறா, சுயஜ்ஞம் போயிட்டானேன்னு. அப்போ யமதேவன் ஒரு சிறு பிள்ளையா வரானா. இதெல்லாம் பாகவதத்துல கதைக்குள்ள கதை. இந்த 7வது ஸ்கந்தம் எடுத்துன்னு வச்சுங்கோ, சட்டுன்னு குழம்பிப்படும். ஏன்னா இந்த பாகவதம் சொல்றவ எப்படி சொல்லுவானா, ஹிரண்யாக்ஷன் இருந்தான், ஹிரண்யகசிபு இருந்தான், ஹிரண்யகசிபு கேட்டான், பிரஹ்லாதன் சொன்னான், டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடுவா நரசிம்மாவதாரத்தை. நீங்க பாகவதத்தின் ரீதியா போனேன்னா, பாகவதத்துல எப்படின்னா பரீட்சித்து கேள்வி கேட்கிறான், சுகபிரம்மம் பதில் சொல்றார். சுகபிரம்மம் என்னன்னு சொல்ற, பரீட்சித் கேள்வி கேட்டுட்டே இருப்பான். என்ன கேள்வி கேட்கறான்னா 7வது ஸ்கந்தத்துல பியூட்டிஃபுல் கொஸ்டின். அவன் நரசிம்மாவதாரத்தை சொல்லுன்னே அவன் கேட்க மாட்டான். எப்போவுமே இந்த பரீட்சித்தோட கேள்வி கேட்குற சாமர்த்தியமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவன்லாம் மார்க்கெட் ரிசர்ச்சில் வேலை பார்க்க வேண்டியவன். அப்படி பியூட்டிஃபுல்லாக கேள்வி கேட்பான். எப்படி கேட்பான்னா, உலகத்தில் பெருமாள் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றா. சமூகம் சர்வபூதேஷு, பெருமாள் எல்லாருக்கும் பொது. பெருமாளுக்கு எல்லோரும் பொது இல்லையா? எல்லாருக்குமே ஒரு பெருமாள், ஒரே பெருமாளுக்கு எல்லாரும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒருவனான ஹிரண்யகசிபுவை கொன்னு இன்னொருவனான பிரஹ்லாதனை மட்டும் அனுகிரகித்தார்? இஃப் ஃபார்முலா என்ன? எல்லாருக்கும் ஈக்குவல் பெருமாள். அப்படின்னா ஹிரண்யகசிபுவை மட்டும் நிகிரகம் பண்ணிவிட்டு எப்படி பிரஹ்லாதனை மட்டும் அனுகிரகம் பண்ணலாம்? ஒரு பெரிய கேள்வி வந்துடுச்சு பரீட்சத்துக்கு. இதை கேட்டான். சுஹிருத் பிரம்மன்னு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுகபிரம்மம் பதில் சொல்றார். அப்படியாப்பா, நான் பதில் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிருசமாவதாரத்தை சொல்றார். அதுல கூட அவன் கேட்கும்போது ஹிரண்யகசிபு நானா பேர் போட்டிருக்கேன், ஹிரண்யகசிபு எப்படி கொன்னான், பிரஹ்லாதன் எப்படி மீட்டான், அவன சொல்லிவிட்டான். சமூகம் சர்வபூதேஷுன்னு இருக்கின்ற பகவான் ஏன் ஒத்தரை மட்டும் அனுகிரகம் பண்ணி இன்னொருத்தரை நிகிரகம் பண்றார்? அப்பா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நான் பதில் சொல்றேன் கேளுன்னு நிருசமாவதாரத்தை சொல்றேன். அதனால பரீட்சித் கேள்வி கேட்டு சுகபிரம்மம் பதில் சொல்றார். என்னன்னு பதில் சொல்றாருன்னா, இதே நீ கேட்ட கேள்வியை யுதிஷ்டிரன் கேட்டான்னு சொல்றார். ஏன்னா ராஜசூய யஜ்யம் முடிஞ்ச உடனே சிசுபால, இப்போ பாமாவா கிரகப்பிரவேசம்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா. ராஜசூய யஜ்யம் பண்ணி ஒரு பெரிய இந்திரபிரஸ்த ராஜ்யம் எல்லாம் வச்சு பஞ்சபாண்டவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த சமயத்துல தான் சிசுபாலன் கண்ணா பின்னான்னு கிருஷ்ணரை பேசி சிசுபால வதம் ஆறுது. நிகழ்ச்சிலாம் நல்லா நடக்கிறது. நியூஸ் ரிப்போர்ட் எழுதுறான், இந்திரபிரஸ்தா டேட் June 13th கமா, many VIPs had come, the big the CEOs of various provinces had arrived. அப்படி எல்லாம் போட்டுவிட்டு everything went off well except Shishupala's death which was a calamity. இந்த மாதிரிலாம் எழுதுறான். அதனால பாவம் ரொம்ப யுதிஷ்டனுக்கு இந்த பேப்பர் ரிப்போர்ட்ஸ், மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் படித்து ரொம்ப வருத்தமாயிடுது. என்னையா நம்ம கிரகப்பிரவேசத்தை பற்றி ஏதாவது போடுவானா, சிசுபாலன் இருந்ததை படியே போடுறான் அப்படின்னு நாரதரை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா இதெல்லாம் நடக்கிறதுன்னு. அப்போ நாரதர் பதில் சொல்கிறார், கோபியா காமாத்து பயாத்து கம்சஹா துவேஷாச்சைத்யோ தயோ நிருபஹா சம்பந்தாத் விஷ்ணய ஸ்னேகாது யூயம் பக்தியா வயம் விபோன்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். கேள்வி கேளுப்பா, நான் பதில் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றார். அப்பதான் சொல்றார், அப்பா ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டு ஹிரண்யகசிபு ரொம்ப கோபமா இருந்தான். அப்பா அவன் பத்னி யாரு, ஹிரண்யாக்ஷனுடைய பத்னிக்கு அட்வைஸ் பண்றான். என்னன்னு அட்வைஸ் பண்ணானா, உஷீனரான்னு ஒரு டெரிட்டரி, ஒரு ராஜ்யத்துல ஒரு பத்னி இருந்தா, அவ ஆத்துக்காரர் போனவன்னு அழுதா. யமதேவன் ஒரு சிறுப்பிள்ளையா அவன் ஒரு கதை சொன்னான். என்ன கதை சொன்னானா, ஒரு வேடுவன் காட்டுக்கு போகும்போது 2 புறாக்கள் இருந்தது, ஆண் புறா பெண் புறா. வலைய போட்டான், பெண் புறா மாட்டின் கொடுத்து, ஆண் புறா ஓன்னு அழுதுன்னு இருந்தது. ஐயோ பெண் புறா மாட்டின் கொடுத்தேன்னு அது இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆண் புறா மேலேயும் போட்டுட்டான். அந்த மாதிரி பெண்ணே, நீ இப்போ உங்க ஆத்துக்காரர் போயிருக்காருன்னு அழற, யமதேவன் பாசக்கேரம் உங்க ஆத்துக்காரர் மேல போட்டிருக்கார். ஐயோ எங்க ஆத்துக்காரர் போயிட்டாரே, நீ அழறதுக்குள்ள உன் மேல போட்டுருவார், அதனால யூ ஆர் ஜஸ்ட் இன் த வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு விட்டாராம். இத சொல்லி ரிஷபானுவ மனசு தேத்தரான் ஹிரண்யகசிபு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹிரண்யகசிபு கீதை. அப்பேற்பட்ட ஹிரண்யகசிபு கொஞ்சம் மாதங்கள்ல பிரஹ்லாதன் கிட்ட கேட்கறான், பெருமாள் எங்க இருக்காருன்னு. இவ்வளவு நாளி ஆத்மா வேறு சரீரம் வேறு, ஆத்மா நித்தியம் சரீரம் அநித்தியம்னு தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் சொல்லி கொண்டிருந்தவன்
சிறிது காலத்தில் மாறினான் மாறி மலைமுழஞ்சில் என்று ஒரு அர்த்தம் சொல்றா. மாறின்னு இன்னொரு அர்த்தம் சொன்னா மழைக்காலத்துக்கு அப்புறம். ஏன்னா சிங்கம் இருக்கக்கூடிய காட்டுக்கு என்ன விசேஷம்னா, சிங்கத்தினுடைய டெரிட்டரி, அதோடைய ரேடாருக்குள்ள எந்த மிருகமும் வரவே வராது, அதுகளுக்கெல்லாம் பயம். அதனால் சிங்கம் வந்து தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவா பாருங்க. ஆச்சரியமா தான் மட்டும் இருக்கும், செல்வ செழிப்பா இருக்கும் காடு. ஏன்னா சிங்கம் மட்டும் இருந்துடுத்துனா சிங்கம் வந்து டயட்டு புல்லு பழம் காய் இதெல்லாம் சாப்பிடாது. எப்போ இதெல்லாம் சாப்பிடலையோ மரங்கள்ல இருக்கக்கூடிய பழங்கள் பூத்து குலுங்கும். ஏதோ ஒரு மானோ ஒரு ஆடோ இருந்துதானே சாப்பிடும். மானோ ஆடோ தான் சிங்கம் இருக்கச்ச வரத்துக்கு பயப்படுறதே. ஆதலால் காடு செழிப்பாக இருக்கும். மழைக்காலம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். ரித்து சம்ஹாரம்னு ஒரு கிரந்தம் எழுதினான் காளிதாசன். அது எழுதும்போது சொல்றான் மழைக்காலம்ங்கிறது எப்படி இருக்கும்னு. கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. அப்போ குகைக்குள்ள இருக்குமாம் சிங்கம். குகைக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கம் வெளியே கிளம்பி வருமாம். ஆச்சரியமா கிளம்பி வருமா. எப்படின்னு கேட்டா மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். ஆண்டாள் போட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்தா கூட நன்னாவே இருக்காது. இதுல மன்னி கிடந்துறங்கும், நன்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அந்த வார்த்தையை பாருங்க, சீரிய சிங்கம். சிங்கம்னு போட்டு தான் நன்னா இருக்காது. சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. அது வந்து அது பார்க்குற பார்வையை போன பாசுரத்தில் ரொம்ப சாஃப்டாக கேட்டா, செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, கொஞ்சம் கொஞ்சமாக பாருனா. இங்கே பெருமாள் என்ன பண்ணிவிட்டார், அந்த கொஞ்சம் அவர் காதில் விழலை போல இருக்கு, ரொம்ப பார்த்துவிட்டார். அதனால தீ விழித்து. அதனால பாகவதத்தில் சொல்றா, பெருமாள் வரும்போது எப்படி இருந்ததுன்றா, மீமாம்சமானஸ்ய சமுத்திதோகிரதோ நிருசிம்ஹரூபஸ்ததலம் பயானகம் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத்கட்டாகேசர ஜுர்ம்பிதானனம் கராள தம்ஷ்ட்ரம் கரவாள சஞ்சல ஸ்புராந்தி ஜிஹ்வம் பிருகுட்டி முகோல்பணம் ஸ்தப்தோத்வகரணம் கிரிகந்தராத்புத வியாத்தாத்தனாசம் அனுபேத பீஷணம்னு பாகவதத்துல பெருமாள் வந்த பிரகரணத்தை சொல்லும்போது சொல்றா, பெருமாளுடைய கண்ணு வந்து 1000 சூரியன்களையும் சக்கரங்களையும் எரித்தார் போல் பளபளான் இருக்கான். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் அடியனுக்கு ஒரு பெரிய பூர்வ ஜென்மத்து புண்ணியம் வண்டலூர் ஜூ போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. அங்க வந்து அந்த சஃபாரின்னு ஒன்று பஸ்ல கூட்டுன்னு போனா என்ன ஆகுது, அங்க ஏதோ அங்க 2 சிங்கோங்கிறா ஒரு சிங்கோங்கிறா. பொதுவாக நமக்கு நிறைய பார்த்தா தானே, இப்போ வந்து ஏதாவது ஒரு பாத்திர கடையில் நகை கடை மாதிரி அங்கே ஒரே ஒரு பாத்திரம் ஃபோக்கஸ் லைட் போட்டு வைக்கிறான், இங்கே ஒரு பாத்திரம் ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டு வச்சா நல்லா இல்லை. சுற்றி பாத்திரமாக இருக்கணும், நம்ம இடிச்சுன்னு போனோம். அப்படி தானே ரத்னா ஸ்டோர்ஸ்க்கு நம்ம போகிறோம். அதாவது வந்து அப்படி தொட்டா படபடபட எல்லாம் விழுந்துடணும். நமக்கு நம்ம இந்தியன் மென்டாலிட்டி என்னென்னா குவிஞ்சு கிடக்கணும். நாங்கள் பார்த்தேன், என்னப்பா சிங்கங்கள்லாம் 1 2 அங்கே ஒன்றுங்கிறான், அதோ அங்கே பாருங்கள் சார் ஓரமாக தெரியறதாங்கிறான், அவனுக்கு தெரியுது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் என்னப்பா இது இப்படி இருக்கே. ஆனால் அந்த பஸ்ஸில் போனோன்னு தான் தெரியுது, அந்த ஒரு சிங்கம் போகிறோம் நம்மளை பயமுறுத்துறதுக்கு. அதனால அங்கே 10 வேண்டாம், ஒன்று அது இப்படி பார்த்தது ஒரு பார்வை, என்ன பார்வை, உந்தன் பார்வை தான். அதனால தீவிழித்து, அப்பேற்பட்ட பார்வையா தீவிழித்து வேரி மயிர் பொங்க, அப்படியே அப்படி அப்படி குலுங்குமா அந்த சிங்கம். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூரி நிமிர்ந்து. இதுக்கெல்லாம் நான் அர்த்தமே சொல்ல வேண்டாம், ஆண்டாளுடைய அந்த சப்த துவனியை பாருங்க. மூரி நிமிர்ந்து முழங்கி. முழங்கினா என்னன்னா கர்ஜித்துன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் கர்ஜிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல வந்து முழங்கி. இதெல்லாம் ஆண்டாளுடைய வார்த்தை. தமிழர்கள் தமிழை காப்போம் காப்போம் காப்போம்னு அடிச்சுட்டு இருக்கோமே, கர்ஜிக்கிறதுன்னா அர்த்தம் தெரியுமா? முழங்கின்னு யாராவது சொல்றாளோ, முழங்கிற்று. ஆண்டாளுடைய வார்த்தையை பாருங்க. வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னா. ஏன் சுவாமி சிங்கத்துக்கு அப்படி பெருமையா? கண்ணன் வரான்னு சொல்லதுக்கு போல கண்ணன் வந்தான், அழகான தாமரையை ஒத்த கண்களால் கண்களை திறந்தான், ஆஹா இது சோம்பலை முறித்தான், நடந்தான், அழகாக வந்தான்னு சொல்லிக்கலாம். கிருஷ்ணரை தானே எழுப்ப போயிருக்கா, எங்கேயும் திடீர்னு நரசிம்மரை கொண்டு நடுவில் இன்ஜெக்ட் பண்றா அப்படின்னு கேட்டா, ராமனுக்கு ராகவ சிம்ஹம்னு பேர், கண்ணனுக்கு யாதவ சிம்ஹம்னு பேர் இல்லையா? சிங்கத்தை போன்றவர் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்றானோ. அந்த மாதிரி சிங்கம் தான் ராமன். அந்த காலத்தில் வாஸ்தவமாவே சிங்கமா இருந்தார். ஏன்னா அந்த காலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படின்னா, யூ ஷுட் பி அன் ஆல்ரவுண்டர். படிச்சிருக்கணும், டிகிரி மட்டும் இல்லை சுவாமி, என்ன படிப்பு தெரிஞ்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கோங்கிறது மட்டும் தெரியாம அதுல என்ன படிச்சிருக்கோங்கிறது தெரியணும் ஒன்றும். 2வது பலமும் இருக்கணும். இப்போ பாருங்க, ஒரு நாட்டை காக்கிறவர்னு சொல்றாருன்னு வச்சுங்கோ, அவர் சோர்ந்து போய் அவரையே வந்து தள்ளின்னு வராப்புல 4 பேர் இருந்தாருன்னு வச்சுங்கோ, அவர் இடிச்சுட்டு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும். அதனால பலத்திலயும் நல்லா இருக்கணும். பலம் மட்டும் அதனால தான் கல்வியா செல்வமா வீரமானலாம் கேட்டா 3 ஒருத்தருக்கு தேவை.
கல்வியும் இருக்கணும் அவருக்கு, அந்த லீடருக்கு படிச்சிருக்கணும்னா. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன்ல சும்மா இங்க கழுத்து போடுது அங்க கையெழுத்து போடுன்னு சொன்னா அது வந்து 2G 3Gல கொண்டு நின்றுப்படும். அதனால வந்து அவர் என்ன கையெழுத்து போடுறாருன்னு சுவாமிக்கு நன்னா தெரியணும். முதல்ல கண்ணு நன்னா தெரியக்கூடிய வயசுல அவர் லீடர் ஆனோம். அதனால வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, படிச்சிருக்கணும், படிச்சு அதை புரிஞ்சிருக்கணும், என்ன நடத்துறோங்கிறது தெரியணும், மக்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கணும், ஓப்பன் மைண்டடா இருக்கணும். இதெல்லாம் ராமர் கிட்ட இருந்தது. அதனால தானே ராமரை இன்னைக்கும் நீங்க வடக்கு இந்தியாவுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமேல் ஒரு கிராமத்துக்கு போறேன், அவளுக்கு திருப்பாவை தெரியாது, வேதம் தெரியாது, கட்டோபனிஷத் தெரியாது, ஸ்ரீபாஷ்யம் தெரியாது, கீதா பாஷ்யம் தெரியாது, ரகசியத்திரசாரம் தெரியாது, திருவாய்மொழி தெரியாது, ஜெய் ஸ்ரீராம் மட்டும் தெரியும். ஏன்னா அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா ராமர் தான் பெஸ்ட்டுன்னு விட்டா. அது போருமே, இத்தனையும் படிக்கிறதுக்கு காரணம் ராமர் தான் பெஸ்ட்டுன்னு. இத்தனையும் படிச்சுவிட்டு தெரியல சுவாமி அவர் எப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பிரயோஜனம்? ஆதலால் ராமன்னு தெரியும். ஆதலால் குணத்தோடு இருந்தவன் ராமன், வீர சௌரியத்தோடு. அதனால பார்த்துட்டு சொல்லுவான், என்னடா இவன். ஏன்னா சிங்கத்துக்கு என்ன ஒரு பெருமை தெரியுமோ, அது ஷார்ட் உடுத்துன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சொல்லுவா, நமக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறது தான், பார்த்ததா நீங்கள் ஒன்று பார்த்தாலாம் கேட்காதீங்க. அதனால ஏதோ ஷார்ட் உடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய டயட் உங்களுக்கு தெரியும். அது வந்து இப்போ அது வைணவ சிங்கம், சைவமும் அல்ல அசைவம் அப்படி. அதனால இந்த சிங்கமானது ஷார்ட் உடுத்துன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இடத்துல உட்காந்துருமா. நீங்க பக்கத்துல போய் நின்னா கூட அதுக்கு பசிக்கலைன்னா உங்களை சாப்பிடாதுன்னு சொல்றா. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பரிசோதனை எல்லாம் பண்ண வேண்டாம். எதுக்கு சொல்றான்னா சிங்கத்தின் காம்பீரியத்துக்கு, அதன் தேவை பூர்த்தி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இட் வில் நாட் இப்போ புலிக்கு அப்படி இல்லையா, பசிக்கலைன்னாலும் ஆறாவது பக்கத்துல போனா சும்மா கடிச்சு கொதறியாவது விட்டுப்பிடுமா. பார்த்தோமே கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பு எவரோ ஒருத்தர் அதுக்குள்ள குதிச்சுட்டார். அதுகிட்ட சரணாகதி பண்ணிட்டு இருக்காரு. அது தள்ளெழுத்த பாரும். அதுகிட்ட இது புலியே சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சரம ஸ்லோகங்கள்லாம் சொல்றார். அது இப்படியே வந்து பார்க்கறது, யாரோ கல்லை விட்டு எறிஞ்சா இவர் தான் விசிறி எறிஞ்சான்னு வச்சு தூக்கி அப்படியே ஒரு சிறு மலரை தூக்குவது போல் தூக்கி அதே இடத்துல வதம் ஆயிடுது. அப்படி ஆகப்படாது. அதாவது புலிக்கு இருக்கக்கூடிய அந்த தாழ்மை சிங்கத்துக்கு இல்லையா. சிங்கத்து பக்கத்துல போய்னா கூட ஒரு பெரிய விசேஷமா. இன்னொருத்தர் சொல்லுவா, தேசிகன் எடுக்கிறார் இதை மகாபாரதத்துல எடுக்கிறா, ஆதி பர்வால தேசிகன் தயாசதகத்துல எடுக்கிறார். மாசாக சோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டிதம்மே. இந்த சிங்கம் வந்து சாப்பிட்டு முடிக்கும் போது அதனுடைய கோர பற்களுக்கு நடுவில் மாம்ச துண்டுகள் ஒட்டின்னு இருக்குமா, இப்படி அட்டாச். நம்ம கூட சாப்பிட்ட உடனே இங்கே ஏதாவது வஸ்து மாட்டிக்குமோனோ, பாவம் சிங்கத்துக்கு அதெல்லாம் இல்லை. அது வந்து நீட்டாலாம் அப்படி சிரிச்சா நன்னா பல் தெரியணுமா அப்படிலாம் இல்லை. அது மாட்டுக்கு இருக்கும் அந்த மாம்ச துண்டுகள்லாம். ஆன்னு வாயை திறக்கும். சில மிருகங்கள்லாம் வாயை திறந்துட்டே தூங்கும். என்ன சுவாமி மிருகங்கள் வரைக்கும் போறேன் விடும். ஆதலால் வாயை திறந்துட்டே அப்படி தூங்குமா. தூங்கும்போது இந்த 2 பல்லுக்கு நடுவுல மாம்ச துண்டுகள் இருக்கோனோ, அதை சாப்பிட்றதுக்கு சில பட்சிகள் காத்துன்னு இருக்குமா. அந்த பட்சிகளுக்கு குளிங்க பட்சிகள்னு பேர். அந்த குளிங்க பட்சி என்ன பண்ணுமா, சிங்கம் வாயை திறக்கும்போது கரெக்டாக குவைட்டாக போய் இந்த கீழ் வாயில உட்காந்துருமா. ரொம்ப பெரிய பட்சிலாம் இல்லை, வாயில உட்காந்துட்டு மேலே இருக்கக்கூடிய 2 பல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மாம்ச துண்டுகளை எடுக்குமா. ஆனால் இது பண்ணுறது தப்புன்னுட்டா. ஏன்னா நம்ம ஒருவேளை மரத்துக்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த குளிங்க பட்சி மேல இருக்குமா. மாசாகசம் மாசாகசம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லும். அப்படின்னா என்ன, இதை பார், சிங்கத்துக்கிட்ட விளையாடாத போ, மாசாகசம் வேண்டாம், நம்மளை மிரட்டும், இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னு. ஆனா அது என்ன பண்றது, சிங்கம் வாய் திறக்கும் போது வாய்க்குள்ள போய் மாம்சத்துண்டு எடுக்கிறது. சில பேர் நன்னா பரோபதேசம் பண்ணுவா, அவ என்ன கடைபிடிக்கிறான்னு பார்த்தா தெரியாதான். தேசிகன் எடுக்கிறார், மாசாக சொக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டிதம்மே. இப்படியாப்பா ஒருத்தர் பண்ணுவான்னு கேட்கிறார். அதனால சிங்கம் அப்படி இருக்கும், வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. அப்படி ராமன் நடக்கும்போது சிங்கத்தின் காம்பீரியம் இருக்குமாம். அதனால எல்லாரும் அவனை ராமச்சந்திரன்னு கூப்பிடுவா, குளிர்வையான கட்டாட்சம் இருப்பதால். சிங்கத்தை போல் நடப்பதால் ராகவ சிம்ஹம்னு கூப்பிடுவா. கிருஷ்ணரும் அப்படிதான். இந்த ஆயர்பாடிக்கு ஒத்த வழி பாதை தான். இந்த டபுள் ரோடுன்னு இப்போ போடுறா பாருங்க, இப்படி டிவைடருக்கு இந்த பக்கம் போகிற வழி வர வழி அப்படிலாம் இல்லை. இது வந்து சிங்கிள் ரோடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி நேராக போகிறேன், ஜிஎன் செட்டி ரோடுக்கு போய் நீங்கள் சேர்ந்த உடனே வாணிமால் கிட்ட நீங்கள் இப்படி லெஃப்ட் எடுத்தேன்னா ஜிஎன் செட்டி ரோடில் 1 வே ஆகிடும், 2 வேயே கிடையாது. அது ஆயர்பாடின்னு அர்த்தம். இந்த ரோட கோஸ் டு ஆயர்பாடி. ஏன்னா திருவாயர்பாடி கண்ணன் இருந்த ஊர் 1 வே. பக்தனாக சென்றால் ஆயர்பாடிக்கு கண்ணன் கிட்டேயே விழுந்து அவனுக்கே தாசனாயிடுவோம், திரும்பி வர மாட்டோம்.
சத்ருவா போயிட்டா அங்கேருந்து வைகுண்டத்துக்கு வழி அனுப்பிச்சுடுவார், திரும்பி வர்றதுக்கு வழி இல்லை. அதனால பக்தனா போனாலும் அங்கே தங்கிடுவோம், சத்ருவா போனாலும் திரும்பி வர மாட்டோம், ஒத்த வழி பாதை. ஆதலால் கண்ணனும் சிங்கத்தை போன்று நடக்கின்றான், யாதவ சிம்ஹம். ஆனால் எப்போவுமே இப்போ சொல்கிறோன்னு வச்சுங்கோ, ஆஹா இந்த இதெல்லாம் ஓகே, கல்கி தீபாவளி மலர்லாம் கோபால் ஹேமாவை அழைத்து கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான், ஏமா தீபாவளி இரவு, ஹேமா அதோ தெரிகின்ற முழு நிலவை பார்த்தாயா? தீபாவளி அமாவாசை அன்னைக்கு கூட வரும் தெரியாமல் இவர் நிலவு விடுறார், நிலவு பாரு உன் மூஞ்சி நிலவு மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படின்னா அர்த்தம் என்ன? நிலவு உலகத்தில் வெண்மைக்கும் தூய்மைக்கும் அழகான தன்மைக்கும் பேர் போனது. அப்பேற்பட்ட நிலாவை ஒத்து இருக்கக்கூடிய முகம் படைத்தவளே அப்படின்னா அதே வெளுப்பு அதே சர்க்கிள்னு அர்த்தம் இல்லை, அந்த அளவுக்கு அழகுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலா ரொம்ப அழகு, நீயும் அழகு, நிலா மாதிரி இருக்கும் மூஞ்சின்னா இன்னும் நிலா மாதிரி ஆலை, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டு இருக்கு. ஆதலால் இன்னும் உன்முகத்தை காட்டிலும் நிலாதான் அழகுன்னு உட்பொருள். அதனால தான் நிலா மாதிரி மூஞ்சின்னு சொல்கிறானே ஒழிய உன் மூஞ்சி தான் நிலான்னு சொல்லலை. அதே மாதிரி ராகவன் சிம்ஹத்தை ஒத்து இருக்கிறான்னு சொன்னால் சிம்ஹம் மாதிரி ராகவன் மாறிடல. ஆதலால் சிம்ஹம் ராகவனை காட்டிலும் உயர்ந்தது. யாதவ சிம்ஹம் கண்ணன், சிம்ஹம் யாதவனான கண்ணனை காட்டிலும் உயர்ந்தது. ஆதலால் சிம்ஹமான நிசிம்மாவதாரம் ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் உயர்ந்தது. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல எடுக்கிறார், மன்னி கிடந்துறங்கும். மன்னின்னு சொன்னாலே ரொம்ப அழகான வார்த்தை அது. மண்ணுனா ஸ்திரம், மண்ணு புகழ் கோசலைத்தன், மண்ணுனா ஸ்திரம். மன்னினா ஒரு விஸ்ராமத்தோடு இருக்கக்கூடிய சிங்கம். அதுக்கு ஒன்றும் கார்த்தால எழுந்து நம்ம 7 மணிக்கு திருப்பாவை சொல்லணும், 7 மணிக்கு போய் திருப்பாவை கேட்கணும், ஓடி வரணும், ஓடி சொல்லணுங்கிறதுலாம் இல்லை. அதுக்கு எப்போ டைம் எடுக்கிறதோ அப்போ போய் சொல்லும். அது 9 மணிக்கு திருப்பாவைன்னு சொன்னால் அப்போ தான் திருப்பாவை, 7 மணி அந்த மாதிரி பாடகர்கள்லாம் இருக்கா, அவள் எப்போ வருவாளோ அப்போ தான் வருவா, அவள் என்ன பாடுவாளோ அதை தான் பாடுவா, பாடிவிட்டு போவா, கேட்டா கழுங்க கேட்காட்டா போங்கோ, அதெல்லாம் அந்த ஜாதி. நம்மளாம் பாவம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாதிரி கரெக்டாக 7னா 6:45 வந்துடுறோம். நீங்கள்லாம் நான் 7:15 வரேன், கொஞ்சம் அந்த சிங்க புத்தி வந்துடுது. ஆதலால் அடியேன் அகோபல மண்டலத்தை சிஷ்யனோன்னு நிருசிம்ம உபாசகன், அதனால சிங்கம் வர கொஞ்சம் டைம் ஆகுமோன்னு அந்த மாதிரி ஆயிடுறது. ஆதலால் மன்னி கிடந்துருங்கும் விஸ்ராமத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆறாமர அனுபவிக்கணும். இப்போ எங்கள் தாத்தா காப்பி குடிப்பார், அது காப்பி குடிக்கிற அழகே நான் ரசிப்பேன். அப்படின்னா இப்படி டம்ளரில் அதை எடுத்து அதுக்கு ஒரு வட்டில் ஆத்துறதுக்கு இப்படி இப்படி அந்த டம்ளர் ஒரு உருட்டுவார், மன்னி அப்படி. அதாவது பிறந்த பையனை பெற்றோம், அதான் அப்படி அப்படி ஆட்டி அதை இப்படி கொஞ்சம் கலக்கி அப்படி தூக்கி அப்படி குடிக்கும்போது தெரியும், பாப்பா அந்த வாசனை மூக்க தொலைக்கும். அடியனால் சாப்பிட முடியாது, ஏன்னா அடியனுக்கு கொஞ்சம் மைக்ரைன் ப்ராப்ளம் உண்டு, அதனால் காஃபி சாப்பிட முடியாது. பாப்பா என்ன வாசனை, என்னமா உருட்டுறார், அந்த உருட்டுற அழகே ஒரு தனி. அப்போ தான் தெரியும் மன்னி கிடந்துறங்கும்னா அவன் தூங்கும்போது கூட நிருசிம்மன் அவ்வளவு அழகாக தூங்குவானா. மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அது என்ன சுவாமி சீரிய சிங்கம் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் அந்த பெண்மணி பாடிட்டு போனா, தெள்ளிய சிங்கமதாகி திருவல்லிக்கேணி கண்டேனே. அழகியான் தானே. இந்த ஆழ்வார்களை போய் ஒருத்தர் கேள்வி கேட்டுவிட்டார், சுவாமி நீங்கள் சொல்லுங்க யார் ரொம்ப அழகு அவதாரங்கள்ல? ஏன்னா ராமன்னா அது தனி அழகாச்சே, நம்ம ராமனை எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்லாம் அப்படிலாம் பாடி லாவண்ய ராமா, சௌந்தர்ய ராமா, அட்டகாச ராமாலாம் பார்த்துக்கிட்டோம். கிருஷ்ணர் அது ஒரு தனி அழகு, மன்னார்குடினா மன்னார்குடி தான் விட்டோம். அதனால அழகுனா எது நமக்கு தெரியல. ஆழ்வார்களை போய் கேட்டா இந்த பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறா. ஆல் அவதாரம்ஸ் ஆர் குட். நம்ம எதையுமே குறைச்சி எதையுமே வசத்தி சொல்லிட முடியாது. இது பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆழ்வார்களுக்கு அப்படிலாம் இல்லை. அவள் யாருக்கு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், இருக்கிறத சொல்லிவா. ஒன்று சொல்லிவிட்டா, அழகுன்னு கேட்குறியா உலகத்தில் எதுன்னு? நிருசிம்மாவதாரம் தான். இல்லை யாராவது சந்தேகம் இருக்கா? அழகியான் தானே அறிவுருவம் தானே. நரசிம்மாவதாரம் அழகுன்னு சொல்லலை, அழகுன்னு ஒன்று உலகத்தில் இருந்தால் அது நரசிம்மாவதாரம்னுட்டா. நரசிம்மாவதாரம் அழகுன்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு இன்னொருத்தன் சொல்லுவான் ராமாவதாரமும் அழகுமா. அதனால மாத்திவிட்டார் ஆழ்வார், அழகுன்னா நரசிம்மாவதாரம்னு விட்டார். அதனால உலகத்தில் அழகுன்னா நிருசிம்மாவதாரம். ஏன்னு கேட்டார், நம்பிள்ளை சொன்னார், சில நாள் பால் குடித்தால் ருச்சி உண்டாகும், பழத்தை குடித்தால் ருச்சியாகும், அதை கலந்து குடித்தால் தனித்தனியே போகும்.
அதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் பால், அதாவது வந்து பாலில் சர்க்கரையெல்லாம் போடல, சாதாரணமாக இருக்குது பால், ஹாட்டாக குடிக்கிறீள். முதல்ல இதுதான் முதல் முறை நான் வாழ்க்கையில் பால் குடிக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆவின் பால் வேண்டாம், வேறு ஏதாவது கொடுத்துருங்கோ. அதனால் முதல் நாள் நீங்கள் எனக்கு பால் கொடுக்கிறேன். கொடுக்கும்போது நான் குடிக்கிறேன், நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் என்ன பண்ணுறேன், பழம், நிறைய பழத்தெல்லாம் வெட்டி ஒரு சின்ன இதில் போட்டு கொடுக்குறேன். ஏகாதசினிக்கு பழம் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி நிறைய பழம் சாப்பிடுவோம் பாருங்க, அந்த மாதிரி பழத்தை கொடுக்குறேன். பழத்தை கொடுத்தோன்னே நான் அதை நல்லா ரசிக்கிறேன். முதல் நாள் பாலாக எடுத்து, அடுத்த நாள் பழமாக எடுத்து, மூணாவது நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பாலும் பழமும் கலந்து, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அதை கலந்து அதில் கொஞ்சம் தேனை விட்டு அதில் கொஞ்சம் முந்திரி அதெல்லாம் போட்டு கொடுக்குறேன். ஐயோ இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நான் சொல்கிறேன். நாலாவது நாள் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சைக்கிளிக் ப்ராசஸ். முதல்ல கொடுத்த பாலையே கொடுக்குறேன். ஐயோ பால் வேண்டாம் சுவாமி, எனக்கு நீங்கள் நேற்று கொடுத்தேல அதை கொடுங்கோ, கலந்து கொடுங்கோ அப்படிங்கிறேன். ஏன்னா கலந்து குடிச்சுட்டா தனித்தனியாக போகாதான். பாலானது ராம கிருஷ்ண பலராமாதி மனுஷ அவதாரங்கள், பழமானது ஹம்ச மத்ஸ்ய கமட வராகாதி அவதாரங்கள். ரெண்டும் கலந்த அவதாரம் நிருசிம்மாவதாரம். கலந்த அவதாரமான நிருசிம்மனை சேவிச்சுட்டா தனித்தனியாக ராமன் கிருஷ்ணன் மத்ஸ்யம் கூர்மம்னு போக மாட்டோன்னு விட்டார் நம்பிள்ளை. அப்பேற்பட்ட அழகனாம் பகவான் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. அப்பேற்பட்ட சிங்கம் பார்த்ததுன்னார். என்ன சுவாமி சிங்கம் எப்படி பார்க்கும், அது ஏன் கர்ஜிக்கிறது, எப்படி புறப்பட்டு வந்ததுன்னா, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்துதான் சிங்கம், அப்படி சத்தமெல்லாம் போட்டுண்டு. இது சுவாமி இது ஏன் இப்படி சிங்கம் வரணும்னு கேட்டதுன்னா, தசானனை கொல்ல, அதாவது ராவணனை கொல்ல. இது எப்படி சுவாமி கனெக்ட் பண்ணுவேள்னு கேட்டால், பாதுகா சஹஸ்ரத்தில் தேசிகன் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார், பியூட்டிஃபுல். அதாவது இப்போ ஞாபகம் வரல, அப்புறம் சொல்கிறேன் அந்த ஸ்லோகம் என்னன்னு. அதாவது அது கதா பிரசங்கம், அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு குகை இருக்குது, குகைக்குள்ள ஆண் சிங்கம், பெண் சிங்கம், சிங்கக்குட்டி, மிஸ்டர் சிங்கம், மிஸ்ஸஸ் சிங்கம், சிங்கம் குட்டி, 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. யோசிங்களேன், ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கா குகைக்குள்ள. அப்போ திடீர்னு ஒரு யானையின் பிளிரல் கேட்கறது. இதுகள்லாம் பாவம் டிவி கிட்ட போய் பார்க்கறது, ஏதாவது கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளமா ஏதோ யானை போடுற சத்தமெல்லாம் வருதேன்னு என்ன பண்ணிட்டு, ஆண் சிங்கம் புறப்பட்டுது. அதனுடைய இடத்துலேருந்து ரிமோட்டை பெண் சிங்கத்துக்கிட்ட கொடுத்துது. ரிமோட் வந்து பெண் சிங்கம் வந்து சொல்லிட்டு, இதை பாரு நானும் உங்களோட வரேன் அப்படின்ட்டு. குட்டி சிங்கத்துக்கிட்ட கொடுத்தா நானும் உங்களோட வருவேன்னு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை பிடிச்சிக்கிறது, பெண் சிங்கம் குட்டி சிங்கத்தை பிடிச்சி எல்லாம் குகையிலேருந்து உள்ளேருந்து புறப்பட்டு குகையின் வாயில் வரைக்கும் வந்துடுத்து. ஓப்பனிங் ஆஃப் த கேவ் வந்து பார்த்தா வெளியில் ஒரு 10 தும்பிக்கையோடு கூடிய ஒரு யானை, அது ஜோன்னு கத்துறது. இதை ஆண் சிங்கம் பார்க்கறது. பார்த்துட்டு பெண் சிங்கத்துக்கிட்ட சொல்றது, ஐயே இதுதானா, இதுக்கு நீங்கள் 2 பேரும் வேண்டாம், நீங்கள் போங்கோ, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஆண் சிங்கமே இப்படிலாம் சொன்ன உடனே பெண் சிங்கத்துக்கு கோபம்லாம் வராது. சரி சுவாமி நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு பெண் சிங்கம் சிங்கக்குட்டியை கூட்டுண்டு மறுபடியும் குகைக்குள்ளே போய் ரிமோட்டை ஆன் பண்ணி, அப்போ என்ன சீரியல் ஓடின்னு இருந்தோ அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டு. இதுதான் ராமாயணம்னு விட்டார் தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்தில். என்னையா ஏதோ சீரியலுங்கிற, டிவிங்கிற, சிங்கம்ங்கிற எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு ராமாயணம்னுட்டு. எப்படின்னா, குகைங்கிறது அயோத்தியா, அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஆண் சிங்கம் தான் இராமன், ராமனோடு இருந்தது தான் பெண் சிங்கம் சிங்கக்குட்டி. அவர்கள் சுகமாக அயோத்தியில் இருக்கும்போது குகையின் வெளியில் இருக்கிறது தான் லங்கா. லங்காவில் இருக்கக்கூடிய 10 தலையோடு கூடிய ராவணன் தான் இங்கே 10 தும்பிக்கையோடு கூடிய ஆனை. அவன் துவனி எழுப்பினார் போல் ஆனையும் பிளிரிட்டது. இதை கேட்ட ராமன் பெண் சிங்கத்தோடும் சிங்கக்குட்டியோடும் அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டு குகையின் வாயில், அதுதான் சித்திரக்கூட்டம் வரைக்கும் வந்தான். சித்திரக்கூட்டம் வரைக்கும் வந்துட்டு பெண் சிங்கத்தையும் சிங்கக்குட்டியும் மறுபடியும் உள்ளப்போ இந்த 10 தலையோடு கூடிய ராவணனை பார்த்துக்கிறதுக்கு நான் போகிறோன்னு வந்துட்டானா. மற்ற 2 பேரும் அமுச்சுட்டானா. இப்போ புரியுறதா? சரி, இப்போ இதில் ஒரு மேஜர் கொஸ்டின். பெண் சிங்கம் யார், சிங்கக்குட்டி யார்? பெண் சிங்கம் யார்? சீதை. ஓகே, இப்போ சீதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கதைப்படி எப்படி, ஆண் சிங்கமான ராமர் பெண் சிங்கமான சீதையை பார்த்துட்டு நீ மறுபடியும் அயோத்தியாவுக்கு போன்னு சொல்கிறார். சீதை மறுபடியும் அயோத்தியாவுக்கு போனாளா? அங்கே இடிக்கிறதே சுவாமி, இல்லை போல, இல்லை திருப்பி ராமாயணப்படி போல தானே. அவனும் தானே கூட வந்து கிட்னாப் ஆகி அது பெரிய நியூஸ் ஆகி பாவம் ஒரு சேத்துலாம் கட்டின்னு போனார். அதனால சீத்தை மறுபடியும் போல. அதனால இப்போ பெண் சிங்கம் சிங்கக்குட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுது. யார் பெண் சிங்கம்? பரதன். பரதன் பெண் சிங்கம். சிங்கக்குட்டி
லக்ஷ்மணன். ஐயோ, லக்ஷ்மணனும் தானே ராமரோட போனார். இப்போ லக்ஷ்மணனை கூட அனுப்பிச்சுட்டா சீதையால எப்படி 10 பாத்திரம் தேக்க முடியும்? என்ன பாவம் சீதை. வாட் இஸ் திஸ்? சத்ருக்னன். சத்ருக்னன் சரி, சத்ருக்னன். இப்ப சத்ருக்னன் யாரு? சிங்கக்குட்டியா பெண் சிங்கமா? சிங்கக்குட்டி. பெண் சிங்கம் யாரு? பரதன். இப்ப பெண் சிங்கம் பரதன் வச்சுட்டேன்னா பரதன் பெண்ணா? சரி, சத்ருக்னன் சிங்கக்குட்டி, ஓகே, அது மேல் சிங்கக்குட்டி, அவ வீட்டு சுரேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ பரதன் மாஸ்குலைன் ஆயிடுறதே, அதை எப்படி பெண் சிங்கம் சொல்ல முடியும்? நான் சொல்ற கதையில உங்களுக்கு அந்த புரியுறதா? பாதுகை எது? பரதன் பாதுகையா? பரதன் எது? சுவாமி, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தா நான் கிளம்பிடுறோம் சுவாமி. உட்காந்து பாசுரத்தை சொல்லாம என்னது இது புது வழக்கம்? பாதுகா தேவி யார் இது? ஓகே, சரி, ஒன்னே. இப்போ பெண் சிங்கம் யாரு? பாதுகை. சிங்கக்குட்டி? சிங்கக்குட்டி பரதன். கரெக்டா? கன்ஃபார்ம் ஆயிடுதா? கரெக்ட் ஆன்சர். வெரி குட். அதனால பெண் சிங்கம் பாதுகை, சிங்கக்குட்டி பரதன். இப்ப 2 பேரும் மறுபடியும் அயோத்தியாவுக்கு போயிட்டாளோனோ, அது உங்களுக்கு தெரியும். அவன் நந்தி கிராமத்துல இருந்தது வேறு, அதுவும் அயோத்தியாவுடைய அவுட்ஸ்கட்ஸ் தான். நம்ம ஊர் முன்னெல்லாம் தாம்பரம்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ வேற ஏதாவது செங்கல்பட்டுன்னு வச்சுங்க அவுட்ஸ்கட்ஸ். அதனால அப்படி அங்க போய் நந்தி கிராமத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கார் பாதுகைக்கு. இப்போ இதுல ஒரு பெரிய கேள்வி. அம்மா குழந்தைய கூட்டுன்னு போவளா, குழந்தை அம்மாவை கூட்டுன்னு போகுமா? உடனே எங்காத்துல எங்க குழந்தை தான் எங்களை கூட்டுன்னு போகுதுன்னு சொல்லாதீங்க. பொதுவா அம்மா தானே குழந்தைய கூட்டுன்னு போகணும் இல்லையா? இப்போ பரதன் சிங்கக்குட்டினா, பெண் சிங்கம் பாதுகைனா, பரதன் பாதுகையை தூக்கின்னு போனானா பாதுகை பரதனை தூக்கின்னு போச்சா? பாதுகை பரதனை தூக்கின்னு போச்சு. அப்படின்னா பரதன் பாதுகையை போட்டுன்னு போயிருக்கணும். கரெக்டா? தலை மேல வச்சுன்னு போனார். அப்படின்னா பரதன் பாதுகையை தூக்கின்னு போனாரா, பாதுகை பரதனை தூக்கின்னு போச்சா? பரதன் தான் பாதுகையை தூக்கின்னு போனான். அப்படின்னு ஆயிட்டா சிங்கக்குட்டி அம்மாவை கூட்டுன்னு போற மாதிரி ஆயிடும். உடனே நீங்க சொல்லாதீங்க இப்பெல்லாம் குழந்தை ஸ்கூட்டி ஓட்டுறது நான் பின்னாடி உட்காந்து போறேன்னு. அப்படி இல்லை. என்ன அர்த்தம்னா, பரதன் பாதுகைய தலையில ஏழ பண்ணிட்டு போனாலும், though the mathematical formula is Baradan is carrying Paduka, it is not so. Paduka is only carrying Bharata. எப்படின்னு பாருங்க. ஃபார்முலா என்ன? உலகத்துல எல்லாமே ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் எல்லாரும் உலகத்துல செடி மரம் கொடி பத்மா சேஷாத்ரி பக்கத்துல இருக்க வித்யோதயா திருமலை பிள்ளை ரோட் எல்லாத்தையும் தாங்கிறது பூமி. பெருமாளோடு வஸ்துக்களோடு பரதனோடு சத்ருக்னனோடு தாங்கும் பூமியை தாங்குவது பெருமாள். பெருமாள் தான் எல்லாத்தையும் தாங்குறார், ஆதார சக்தி. பெருமாளை தாங்கிறது பாதுகைகள். கரெக்டா? அப்படின்னா பெருமாளையும் தாங்கிறது பாதுகைகள். பெருமாள் பரதனை தாங்குறார். அப்படின்னா பரதன் பாதுகா பரதனை தாங்கிறதோன்னோ. ஃபார்முலா எப்படி? பரதனை பெருமாள் தாங்குறார், பெருமாளை பாதுகை தாங்கிறது. அப்படின்னா பரதனை பாதுகை தான் தாங்கிறது. அதனால பாதுகைய பரதன் ஏழை பண்ணின்னு போல, பரதன் தான் பாதுகை ஏழை பண்ணின்னு போனாலும் பாதுகை தான் பரதனையும் ரட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் எழுதுறார் தேசிகன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு விஷயம் பொருந்தினது. அதனால பெண் சிங்கத்தை அம்சர் அப்படின்னு உள்ள சொன்னேன் இல்லையா? ஏன் பெண் சிங்கம்னு பாதுகாக்கு பேருனா, பாதுகைங்கிறது நம்ம போட்டுக்கிற என்ன சொல்றோம், அதுக்கு செருப்புன்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா பெருமாளுடைய உயர்ந்த ஸ்தானமானபடியால் பாதுகான்னு சொல்றோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல பாதுகா அப்படின்னா ஸ்திரீலிங்க சப்தம். அதனால ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணிட்டாராம். பாதுகா தேவியை கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறார் தேசிகன். ஏன்னா சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போட்டு இருப்பாரோன்னு காலணிகள். அதனால பாதுகா தேவியை முதல்ல கல்யாணம் பண்ணிட்டார். அதனால முதல் பத்னி பாதுகாவான், நம்பர் 2 தான் சீதையாம். ஆனா ஒபீடியன்ட் வைஃப் இதுல யாரு 2 பேர்ல கேட்டா பாதுகா தேவி தானா. பாதுகா தேவியை ராமர் சொன்னார், இதை நான் காட்டு கிளம்பின்னு இருக்கேன், என்னோட வா. பாவம் வந்தா. இப்ப பாரு, பரதன் என்ன கேட்டிருக்கான், என்னால வர முடியாது, எனக்கு பதிலா நீ போ பரதனோட. குவாய்ட்டா போயிட்டா திருப்பி பரதனோட. சீதைய ராமர் வராதேன்னார். இதோ பாருங்க, நான் வருவேன்னா. பாதுகைய வானா அது கிளம்பி வருது, போனா திரும்பி போறது. சீதைய வராதேன்னா அவ வரேங்கிறா. அதனால ஒபீடியன்ட் யார் இதுல? பாதுகா தேவி தான் விட்டார்.
தேசிகனுடைய நிர்வாகம் இதெல்லாம் பாதுகா சகஸ்ரத்தில் ஒரு ஸ்லோகமும் ஒரு மணி அதில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்படி பாதுகையை வர்ணிக்கிறோமோ அப்படி வர்ணிப்பார் தேசிகன். இப்படி சொல்லியிருக்கார், அப்படி சொல்லியிருக்கார், அப்படி சொல்லியிருக்கார். அதெல்லாம் இது சாதாரணமாக ஒரு கவிஞன் எழுதக்கூடிய ஸ்லோகமே கிடையாது தேசிகன். எல்லாம் நீங்கள் பார்த்தேன்னா இப்படிலாம் கூட யோசிச்சிருக்காரா. அதுவும் சில பேர் கவிதை எழுதுவா, என்னை நீங்கள் கூனூருக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும், அங்கு நான் ஒரு தடாகத்தை பார்த்து கொண்டே நினைப்பேன், கவிதை தானாக வரும். இப்படிலாம் கூனூருக்கு கூட்டுன்னு போ, ஊத்துக்காடு கூட்டுன்னு போகலாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? பார்த்தார் தேசிகன். ஸ்ரீரங்கத்தில் போட்டி வந்தது, பெருமாள் சன்னதியில் உட்காந்துட்டார். கார்த்தால 3 மணி, நீ என்னை வந்து 6 மணிக்கு பாருன்னார். எல்லாரும் 6 மணிக்கு ஏதோ 10 ஸ்லோகங்கள் எழுதியிருப்பார். ஏன்னா நம்ம கவிதை சாமர்த்தியம் தெரியுமே. அழகான நிலாவை போன்ற முகம் படைத்தவளே, இதாலை உனக்கு நான் வீடு கட்டவா, இப்படிலாம் ஏதோ எழுதிட்டு இருப்போம். தேசிகன் அப்படி எழுதலை. 3 மணி நேரத்தில் போய் பார்த்தா இவ்வளோ பெரிய ஓலைச்சுவடி டிக்ஷனரியே ரெடி ஆகிடுது. என்ன சுவாமின்னு பார்த்தா, ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக தான் எழுதியிருக்கேன், 1000க்கும் மேலே ஸ்லோகங்கள் பாதுகை மேலே எழுதியிருக்கேன். பாதுகைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பெருமாளுடைய மரவடிக்கு மேலே. மரவடிக்கு மேலே எவனாவது 1000 எழுத முடியுமா ஐயா? எழுதியிருக்கேன் பாரியான்னு 32 பத்ததிகள் காண்பித்தார் தேசிகன். அப்பேற்பட்ட சிங்கமாயிருக்கக்கூடிய பகவான் மாரி மலை முழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அப்பேற்பட்ட பகவான் நிருசிம்ஹாவதார காலத்துல வந்தார். யாரை காப்பாற்றுவதற்காக? பிரஹ்லாதனை ரட்சிப்பதற்காக. எப்படி வந்தார்? சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ் புட்டத் பிருகுட்டிகேபி வக்திரே கிருதே. அப்படி அட்டகாசத்தோட வந்தாராம் பகவான். பொதுவா அகட்டித கடனா சாமர்த்தியம்னு பகவானுக்கு உண்டு. சேராத 2 வஸ்துக்களை சேர்த்தல். இப்ப பார்த்தேன்னா குழந்தைய திட்டுறள், டை அடிப்பேன் அப்படிங்கிறள். அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு கோவம்னு அர்த்தம். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தேன்னா டே வாடா இங்க அப்படின்பள். கோவத்தையும் அனுகிரகத்தையும் ஒரே சமயத்தில் காண்பிப்பது ரொம்ப கஷ்டம். சந்தோஷமா இருக்கும்போது யாராவது இதை பாருங்க, நான் இப்போ சந்தோஷமா இருக்கேன், என்னை கோவப்படுத்தாதீங்கோ சொல்றேன். அப்படின்னா என்ன? நான் சந்தோஷமா இருக்கும்போது என்னை கோவப்படுத்தாதீங்கோ, கோவமா இருக்கும்போது எனக்கு சந்தோஷம் வராது. ரெண்டும் ஒரு சேர ஒரே சமயத்தில் ஒருவருக்கு வருது கடினம், வராது. சேராத 2 சேர்க்கிறது தான் பெருமாளுக்கு விசேஷமா. அகட்டித கடனா சாமர்த்தியம். சேராத 2 சேர்க்கிறது. எப்படி? ஹிரண்யகசிபுவை கிழிக்கிற சட்டாபட்டல பீஷணேன், அந்த நகங்கள் போய் கிழிக்கிறது, நிகிரகிக்கிற ஒரு பக்கம். ஆனா ஒரு கண்ணால் இப்படி பார்த்துட்டு இருக்காரா, சட்டுன்னு ஓர கண்ணால பிரஹ்லாதனை பார்த்து சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே கிழிக்கிறார். கை கிழிக்கிறது, கண்ணு பால் சுரக்கிறது பிரஹ்லாதனை நோக்கி. ஒரு பக்கம் பிரஹ்லாதனுக்கு அனுகிரகம், இன்னொரு பக்கம் ஹிரண்யகசிபுவுக்கும் அனுகிரகம். உடனே நம்ம கேட்போம், எப்படி சுவாமி அனுகிரகம்னா? சிசுபாலன் வதம் ஆச்சு. வதமான உடனே ஆளவந்தாரை பார்த்து ஒரு சிஷ்யர் கேட்டார், சுவாமி சிசுபால வதமாச்சே, சிசுபாலன் கண்ணனை வெய்து 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 சுடுச்சொல் சொல்லியே நற்கதியை அடைந்தான். பாருங்கோ, கண்ணனை வெசி வெசி வெசியே கண்ணா பின்னான்னு ஏசி பேசியே மோட்சத்துக்கு போயிருக்கான். நீங்கள் என்னடானா கார்த்தால உட்காந்து அனுஷ்டானம் பண்ணணுங்கிறேள், திருவாராதனம் பண்ணணுங்கிறேள், பாகவதாளுக்கு அபச்சாரப்படப்படாதுங்கிறேள், திருப்பாவை போய் கேட்கணுங்கிறேள், இப்படிலாம் நீங்கள் சொல்கிறேள். அதெல்லாம் விட்டுவிட்டு கிருஷ்ணனை வெறுத்துவிட்டா ஈஸியாக இருக்கும் பாருங்க. நம்ம ஊரில் எத்தனையோ பேர் இதை ஒத்துப்பா. அதனால் வெறுத்துவிட்டா நற்கதிக்கு போகலாமான்னு கேட்டால் சிசுபாலன் பதில் சொல்கிறார், ஆளவந்தார் பதில் சொல்கிறார். இதை பாருப்பா, சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தது சிசுபாலன் தன்னை வெறுத்துட்டான்னு மனமகிழ்ந்து கொடுக்கல. இதை இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சா இன்னும் பல சிசுபாலர்கள் உருவாயிடுவா, இதுக்கு இப்பவே மோட்சம் கொடுத்துடலான்னு கூட்டுன்னு போயினார். அதனால பெருமாள் மனமகிழ்ந்து கொடுக்கல, பெருமாளுடைய மன மகிழ்ச்சி நமக்கு மோட்சம் கிடைக்கணுமே ஒழிய பயத்தினால் நமக்கு மோட்சம் கொடுத்துட்டா போறோம்னு இருக்கப்படாதுன்னு சொன்னாராம். ஆதலால் இவ்விடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஹிரண்யவதம் ஆகும்போது ஒரு பக்கம் பிரஹ்லாதனுக்கு அனுகிரகிக்கிறார். அதனால்தான் தேசிகன் சட்டாபட்டல பீஷணே சரபச அட்டஹாசோத்பட்டே ஸ்புரத் கிருதி பரிஸ்புரத் பிருகுட்டிகேபி வக்திரே கிருதே கிருபா கபட கேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷாதிருஷா விதிபிஷஜ்யதே வியஜ்யதேனர். அதே மாதிரி ஆண்டாளி விடத்தில் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. அப்படியே டோனை மாத்தின்ட்டா பாருங்க. ஏன்னா கிருஷ்ணர் நீ எழுந்து வரும்போது சிங்கம் மாதிரி வரணும், வெள்ளம் வந்த உடனே எங்களை பார்த்து கர்ஜிக்கப்படாது. அப்போ நீ பூவை பூவண்ணாவா மாறிடணும். ஏன்னா நீ கிருஷ்ணரா எழுந்துக்கணும்னு நான் பிரார்த்திச்சேன்னா நீ எழுந்துக்கவே மாட்டேன். ஏன்னா கிருஷ்ணன் ஷார்ட்டு தூங்குறவர். அதனால நீ எழுந்துக்கணும்னா சிங்கம் மாதிரி எழுந்துக்கணும். சிங்கம் வேரி மயிர் பொங்க எழுந்துக்கும். ஆனா நீ வெளியில வந்த உடனே இங்க கிருஷ்ணரா போதருமா போலேனி பூவை பூவண்ணா. பூவண்ணான்னு சொன்னா
அதசி புஷ்பம்னு பேர். நம்ம சொல்றோம் இல்லையா, அதசி புஷ்ப சங்காஷம் ஹாரணூபுரசோபிதம் ரத்ன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அதசி புஷ்ப சங்காஷம். அதசி புஷ்பம்னா உமா புஷ்பம்னு பேர். அம்பாளுக்கு ஏத்த புஷ்பம். அம்பாளுடைய நிறத்தை ஒத்து இருக்கும். அம்பாளும் பெருமாளும் கொஞ்சம் டார்க், சிவபெருமான் ஃபேர். சில வீடுகள் எப்படி இருக்கும், மாமா பார்த்தேன்னா நிலா மாதிரி இருப்பார், அந்த மாதிரி ஃபேர். சிவபெருமான் வந்து ருத்ரம் சொல்றது அப்படி ஃபேரா சிவபெருமான். அம்பாள் வந்து டார்க். இங்க மாறி தாயார் வந்து மகாலட்சுமி வந்து ஹிரண்யவர்ணாம் ஹரிணி, கோல்டு, அப்படியே அசல் கோல்டு, பல பல பழப்பலான்னு 24 கேரட் காப்பர் கூட மிக்ஸ் ஆகாத கோல்டு. பெருமாள் எப்படின்னா கருப்பு. அதசி புஷ்ப சங்காஷம். அதனால இந்த மாதிரி அமைஞ்சிருங்கிற தம்பதிகள்ல. அதனால அதசி புஷ்ப சங்காஷம் ஹாரணூபுர சோபிதம் ரத்ன கங்கண கேயூரம்னு சொல்றாப்புல உமா புஷ்பம். அப்பேற்பட்ட உமா புஷ்பமான அதசி புஷ்பம். அதுக்கு பூ போதருமா போலேனி பூவை, பூவை புஷ்பம்னு பேர் அந்த புஷ்பத்துக்கு. பூவை பூவண்ணா, அப்பேற்பட்ட பூவில் இருக்கக்கூடிய நிறத்தை ஒத்தவனே கண்ணா. போதருமா போலேனி பூவை பூவண்ணா நின் கோவில் போந்தருளி. உன் கோவிலை தேடி வந்திருக்கோம். கோயில்னு சொன்னா வீடை தேடி வந்திருக்கோம். அதனால நீ எழுந்துக்கணும். எப்படி இருக்கணும், கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம், நாங்க எதுக்காக வந்திருக்கோங்கிறத கேட்டு அருள். கண்ணனை பார்க்கும்போது சொல்றா, நீ ராஜா மாதிரி இருக்க, அண்டர்ஸ்டாண்ட் அவர் பெட்டிஷன், என்ன ரிக்வெஸ்ட்டை தேடி வந்திருக்கோம், அதனால ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நம்ம பெருமாளை பார்த்து அப்படிதான் சொல்லணும். இதை பார், உனக்கு தெரியும் எனக்கு எது நல்லதுன்னு, அதனால எனக்கு எது நல்லதோ பண்ணுன்னு சொல்லணுமே ஒழிய நம்மளா ஒன்று நல்லதுன்னு நமக்கு டிசைட் பண்ணிவிட்டு பெருமாளை பண்ணுன்னு சொன்னா அவர் எதுக்கு இருக்கார்? கேள்வி. ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இட் செல்ஃப் இஸ் கொஸ்டின்ட் when you have decided what is good for you. அவர் டிசைட் பண்ணி நம்ம கொடுக்கணுமே ஒழிய. அதனால ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதனால ஏன் சுவாமி அவர் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கொடுப்பாருன்னா பரிகாரங்கள்லாம் பண்ணணுமா? அடியேனை கேட்டா வாஸ்தவமா சொல்றேன், யாருக்கும் நான் பயப்படல. பரிகாரங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லப்படவில்லை. இதை பண்ணு அத்தை பண்ணு, அங்கே போய் குழி இங்கே போய் சுத்து, போங்கோ நிச்சயமாக கோவில்களுக்கெல்லாம் போங்கோ. எதுக்கு போனோம்? பெருமாளுடைய அழகை ரசிக்கிறதுக்கு. எதுக்கு போனோம்? அந்த கோவிலுக்கு நம்ம ஒரு 10 ரூபாவோ 100 ரூபாவோ தட்டில் போட்டால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியாருக்கு ஒரு வாழ்நாள் அன்னைக்கு வாழ்க்கை நடக்கும். அந்த எண்ணத்தோடு போக வேண்டுமே ஒழிய இங்கே போய் இத்தை கரைப்போம் அங்கே போய் அத்தை கரைப்போம். பல பேர் உப்பிலியப்பன் கோவில் போனால் ஒரு வழக்கம் வச்சுருக்கா, வெளிலேருந்து உப்பை வாங்கி வந்து இங்கே கொட்டணும். சுவாமி இங்கே உப்பு கொட்டலையா, இந்த வாட்டி வாங்கி கொட்டலையா? பெரிய சுவாமி அபச்சாரப்பட்டுடுற மாதிரி ஆயிடுது. உப்பு கொட்டாலும் சரி வெள்ளம் கரைச்சாலும் சரி. திருவள்ளூர் போன வெள்ளம் கரைச்சேளா பாருங்க, வெள்ளம் கரைக்கிறது உப்பு கரைக்கிறது இதெல்லாம் யார் ஏற்படுத்தியிருக்கான்னு தெரியல. அதுக்குதான் பொய்ன்னு சொல்லலை, மட்டை தட்டலை. நமக்கு வேணுங்கிற விஷயம் என்ன? மோக்ஷம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சனாதன தர்மத்தில் பிறந்துட்டு the religion which does not deal about external but the internal, வெளி உடம்பை பற்றியே நம்ம சாஸ்திரம் பேசாது. இதை பாரு, நகங்கள்னா இப்படி இருக்கணும், கூர்மையாக இருக்கணும், நீ வாரத்துக்கு போய் 2000 ரூபா கொடுத்து நகங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணின்னு வரணும்னு சொல்லவே சொல்லாது. நகங்கள் முடிகள் அதை நீட்டிக்கோ வளைச்சிக்கோ சுருட்டிக்கோ இதெல்லாம் சொல்லவே சொல்லாது சனாதன தர்மம். ஆத்மாவை பற்றி பேசி முடிச்சிடும். எது நம் கண்ணுக்கு தெரியாதோ அதை பற்றி தான் சாஸ்திரம் பேசணுமே ஒழிய கண்ணுக்கு தெரிஞ்சதை பற்றி யாராவது பேசுவாளோ? Why should a religion talk about the obvious? It should talk about something which is beyond the obvious. அதனால ஆத்மா பற்றி தான் பேசும். ஆத்மாக்கு எது நல்லது? மோக்ஷந்தான். எப்போ இந்த ஆத்மா இந்த உலகத்திலேயே சுத்தின்னு இருக்கோ அதுக்கு நல்லது இல்லை. ஏன்னா எந்த சரீரத்தில் போகுமோ தெரியாது. நீங்கள் வைரம்னு ஒன்று வச்சுருக்கேள், ஒசத்தியான வஸ்து, சந்தன டப்பாவில் மாட்டின்னு கொடுத்தான்னு நல்லா இருக்குது. ரோட்டில் குப்பை தொட்டிலேருந்து பிளாஸ்டிக் கவர் எடுக்கிறான், பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு கொடுத்துட்றான். வைரமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வைரத்தை அலம்புவோம், வைரத்தில் நாத்தம் அடிக்கிறதான் பார்ப்போம். ஏன்னா அது இருந்த இடம் சரியில்லை. அதனால இந்த ஆத்மா நல்லது ஒசத்தி. ஒவ்வொருவரின் ஆத்மாவும் ஒரு வைரம். ஆனால் இந்த சரீரத்தில் வந்து மாட்டின்னு இருக்கு. அது எப்பேற்பட்ட சரீரம்னு நமக்கு தெரியாது. அந்த சரீரத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் நீச்ச வேலைகள் பண்ணுறோன்னு தெரியாது. ஆதலால் பெரியவாள்லாம் என்ன பண்ணிட்டா, ஆத்மாவை ரசி. ஆத்மாவுக்கு ஒரு சாட்சா்காரம் ஏற்பட்டு பரமாத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு பரபக்தி பரஜான பரமபக்திகளால் பக்தி யோகமோ சரணாகதி செய்தோ மோட்சத்துக்கு போற வழியை பாரு, கிளியர் ரூட்டை கிளியர் பண்ணுங்கிறா. அதுதான் நமக்கு சனாதன தர்மத்தில் பிறந்துட்டு
கீதையை கேட்டுட்டு நமக்கு முமுட்சுவா நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, இதை விட ஒரு பெரிய லாஸ் உலகத்துல கிடையாது. முமுட்சுவா மோட்சமிச்சேத், அந்த மோட்சத்துல ஆசை வரணும். ஐயோ, நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை வெளில பார்த்தோன்னா, வாழ்க்கையில கஷ்டம் அனுபவிச்சோன்னா என்ன தோணணும் தெரியுமோ? அப்பா இன்னும் ஒரு ஜென்மம் வேண்டாம்ப்பா எனக்கு போரும் தோணணும் மனசால. அப்பதான் அந்த சரணாகதி வருமே ஒழிய, இல்லாட்டா சுவாமி சரணாகதி பண்ணாதானோ மோட்சம் கிடைச்சாதானா ஆத்மா போனாதானா கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான், அது பதிலே கிடைக்காது. அதனால உதங்கர் பிரஷ்னத்துக்கு உத்தரம் இல்லைன்னு சொல்லுவா. அதனால இதெல்லாம் கேள்வி கேட்டு பதில் வரக்கூடியதில்லை. கண்ணனும் அர்ச்சாவதாரமா இருக்கார், எப்படி போனாலும் எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் ஈன்னு சிரிச்சுட்டே இருக்கார். அதனால அவர் ஒன்றும் பதில் சொல்ல போறது இல்லை. பதில் சொல்லிட்டு பகவத்கீதையில சொல்லிட்டு போயிட்டார். அவர் இப்ப பேச மாட்டார், அவருடைய கிரந்தம் தான் பேசும். ஆதலால் முமுட்சுவாய் இருக்க வேண்டும். ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய்னா, ஆண்டாள் இங்க போய் கண்ணா நீ இத்த குடு அத்த குடுன்னு கேட்கல, எங்களுக்கு எது நல்லதோ அதை நீ குடு. அதனால கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள், நீயா பார்த்து எங்களுக்கு எது நல்லது பண்ணுன்னா. அப்பேற்பட்ட மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் நிருசிம்மாவதாரத்தை சொல்றோம். இதுல ஒரு 2 விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். ராமாவதார காலத்துல ராமர் ஒரு பிளெட்ஜ் எடுத்துட்டார். இதோ பாரு, ஐ எம் எ நார்மல் ஹியூமன் பீயிங், நான்லாம் 2 கை 2 கால், பல்லு வலிச்சு தானே டென்டிஸ்ட் கிட்ட போவேன், கால் வலிச்சு தானே போன்ஸ்லாம் வலிச்சு தானே என்ன ஆர்த்தோ, இப்போல்லாம் அதுலேயே ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலைசேஷன்லாம் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்துலலாம் அடியேனே போனவருக்கு ஜென்ரல் ஃபிசிஷியன் தருப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். எது வயிற்று வலி காது வலி. அப்புறம் என்ன எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு நீங்கள் இவர்கிட்ட போங்க சுவாமி, மூக்கெல்லாம் அவர் பார்க்க மாட்டார், கண்ணை மட்டும்தான் பார்ப்பார் அவர், ஆப்தமாலஜிஸ்ட்னு பேர். மூக்கை பாருங்கள், மூக்கு தொண்டை அதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஏதோ கனெக்ஷன் போல் இருக்குது, அதெல்லாம் தனியாக பாருங்கிறான். இப்போ பல்லுக்கு ஐடென்டிட்டிக்காக டென்டிஸ்ட்டை போய் பாரு அப்படிங்கிற, டென்டிஸ்ட் அது ஒன்று. அப்புறம் ஹிருதயத்துக்கு ஒன்று, இந்த சுகர்லேயே எப்படின்னா இந்த எண்டோக்ரைனில் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட்டு, அதுலேயே இன்னும் சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் எண்டோக்ரைனாலஜிஸ்ட். நமக்கு இந்த வார்த்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இல்லை வேறு எப்படின்னா போன்ஸ்க்கு ஒருத்தர் தனி, நல்ல வேலை இன்னொரு நாள் போயிடும் பாருங்க. வலது பக்கம் வலிச்சு தானே இந்த பக்கம் போங்க, ஒரு டாக்டர்கிட்ட போங்க, இடது பக்கம் வலிச்சுது ஆயிடும் பாருங்க. இன்னொரு 5 வருஷத்துல எங்கேயாவது திருப்பாவை சொல்கிற இடத்துல சொல்லுவேன், வலது பக்கம் டாக்டர் வாமே, அவளுக்கெல்லாம் கன்சல்டன்ட் வாமே பாகம், இவாளுக்கெல்லாம் கன்சல்டன்ட் தட்சிணே பாகம்னு ஆகிடும். அதனால ஒரு டாக்டர்னு இருக்கார். அதனால ராமர் சொன்னார், இதை பார்ப்ப எனக்கு வலியெல்லாம் எடுத்துதானே ஐ வில் கோ ஒன்லி டு அ டாக்டர், ஐ மீன் நார்மல் ஹியூமன் பீயிங், இதப்போ நானும் வேக்சின் எடுத்துக்கலாம் பாவம் எல்லாம் சொன்னார். ஆனால் அவரையும் மீறிக்கொண்டு அவருக்கே தெரியாமல் அவருடைய போன அவதாரம் ஞாபகம் வந்துடுத்து. எப்படி சுவாமின்னா, விபீஷணன் சரணாகதி பண்ணுறான். அப்போ சரணாகதி பண்ணும்போது சுக்ரீவன் சொல்றான், அவனை ஏத்துக்கப்படாது, அண்ணாவை விட்டு வந்தவன் இவன், தம்பியானவன் அண்ணாவை விட்டு ஏமாத்தி வந்தான். ராமர் ஏற இறங்க பார்க்குறார். த பாட் இஸ் காலிங் த கெட்டில் பிளாக்கும்பா. நீ உங்க அண்ணா வாலியை விட்டுவிட்டு வந்த, உனக்கு அப்போ தெரியல, இவன் விட்டுட்டு வந்தான்னு நீ சொல்ற. ஆனா இதெல்லாம் ராமர் எப்படின்னா, அவர் பார்வையிலேயே ஹனுமார் பார்த்துட்டு இருக்காரு. ஹனுமார் சாமர்த்தியமோனோ, பாவி வாய் கொடுத்து மாட்டிக்கிறான் பாரு ராமர் கிட்ட. ராமர் ஒரு பார்வை பார்த்தார், மேலே சொல்லு சுக்ரீவன் என்ன இருக்கு அப்படின்னார். எல்லாம் சொல்லி முடிச்சான் சுக்ரீவன். அவனை ஏத்துக்கப்படாதுன்னார். ஏன்னு கேட்டா, ஒருவேளை ராவணன் நம்மளை வதம் செய்து விட்டால், ராவணன் ஒருவேளை விபீஷணனை வச்சு நம்மளை கொன்னுட்டா, இதை பார், சேத்துவை கட்டுறோம் கட்ட மாட்டோம், போறோம் போக மாட்டோம்லாம் கவலைப்படாத, அங்குல்யக்ரேணதான் ஹன்யான், டக்குன்னு அவருக்கு ஒரு ஷாக் மாதிரி நரசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துருத்து ராமருக்கு. நான் நகத்தின் நுனியால வதம் பண்ணிடுவேன்னார். இதெல்லாம் ஒரு வீரன் பண்றதா யோசிச்சு பாருங்களேன். பலம் இல்லாதவா தான் நான் கடிப்பேன் பூருவேன்னு சொல்லுவா, பலம் இருக்கிறவா என்னோட மல்யுத்தத்துக்கு வான்னு சொல்லுவா. இவனோ வீரன், நான் போர் தொடுப்பேன் வில்லை முறிப்பேன் அத்தையெல்லாம் சொல்லி இருக்கிறது இல்ல, நகத்தை வச்சு கீறுவேன்னு யாராவது சொல்லுவாளா? ஏன்னா அந்த இடத்துல பிரிவா எடுக்கிறா. நிருசிம்ஹாவதாரம் ஞாபகத்துக்கு வந்தது, அங்குல்யக்ரேணதான் ஹன்யான். ருக்மிணி 7 ஸ்லோகங்கள் எழுதுறா, தெரியும் இல்லையா? ருக்மிணி கல்யாணத்துக்கு அதுதான் மேஜர். ருக்மிணி கல்யாணம்னு எடுத்துன்னா இந்த 7 ஸ்லோகம் சொன்னா ஆயிடும் கல்யாணம். ஏன்னா கல்யாணம்னு நாங்கள் ஒன்று பெருசாக ஜானவாசம், நாங்கள் ஜானவாசம் மாப்பிள்ளை அழைப்பு அப்புறம் நிச்சயதார்த்தம் எல்லாம் சிசுபாலனோட, அது மாடர்ன் கல்யாணம் மாதிரி நடக்கிறது. அதாவது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் ஒருத்தரோட, அப்புறம் டக்குன்னு சில வீட்டில் பார்த்தா இன்விடேஷனே மாறிடுது, இன்னொருத்தருங்கிற மாப்பிள்ளை. ஆதலால் அங்கே பார்த்தேன்னா சிசுபாலனோட எல்லாம் நடந்துடுத்து. கல்யாணம் மட்டும் கிருஷ்ணரோட எப்படி நடந்தது? அவர் இப்படி கையை கொடுக்குறாரு, இப்படி கையை, சூரியன் தான் ரெஜிஸ்ட்ரார், அப்படி பார்த்து டக்குன்னு இழுத்துன்னு போயிட்டார். அதனால கல்யாணம்னு ருக்மிணி கல்யாணத்தை சுருங்கிப்பிடுது. ஆனால் பெருசு எதுன்னு பார்த்தேன்னா, அவள் எழுதின கடிதம் தான். சுத்வா குணான் புவன சுந்தர சின்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் துஷாம் துஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவையச்சுதா ஆவிஷதி சித்தம பத்திரப்பம்மேன்னு 7 ஸ்லோகங்கள் எழுதினா. அதில் ஒரு எழுதுறா ஒரு ஸ்லோகம், காலே நிருசிம்ஹ நரலோக மனோபிராமம்னு எழுதுறா. கண்ணா,
நான் உன்னை கூப்பிடல, உனக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கத்தை கூப்பிடுறேன், நான் காலே நிருசிம்ஹா. அதனால ராமனுக்கும் நரசிம்மாவதாரம் ஞாபகம் வந்துடுத்து, கிருஷ்ணனுக்கும் நரசிம்மாவதாரத்தை ஞாபகப்படுத்தினா ருக்மிணி. அதனால நிருசிம்ஹன் இல்லாத அவதாரம் இல்லை. இதே நிருசிம்மாவதாரத்தில் கிருஷ்ணர் இருக்க மாட்டார், நிருசிம்மாவதாரத்தில் ராமர் இருக்க மாட்டார். ஆனா ராமாவதாரத்தை நிருசிம்மன் இருப்பார், கிருஷ்ணாவதாரத்தை நிருசிம்மன் இருப்பார். ஆதலால் எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, நிருசிம்மன் இல்லாத இடமில்லை. நிருசிம்மனை தியானித்து கொண்டு அவள் தானும் சொன்னாள், மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா என்ன ஆச்சரியமா இந்த பாசுரத்தை தலை கட்டினாள். நாளைய பாசுரம் திருப்பாவையில் திருப்பல்லாண்டுன்னு பேர். திருப்பாவையில் திருப்பாவை எந்த பாசுரம்? 15வது பாசுரம் இல்லையா? நானேதான் ஆயிடுக திருப்பாவையில் திருப்பாவை. கண்ணன் அருளி செய்ததற்கு பகவத்கீதைன்னு பேர், ஆண்டார் அருளி செய்ததற்கு பகவதி கீதை. அந்த மாதிரி பகவத்கீதை பகவதி கீதை. பகவானுக்கு பாடியது தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பகவானை எழுப்புறதுக்கு என்ன பாடினார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார்? திருப்பள்ளி எழுச்சி. பாகவதோத்தமர்களை எழுப்புறதுக்கு ஆண்டாள் என்ன பாடினா? திருப்பாவை. அதனால பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாடினார், பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் பாடினா. கண்ணன் சொன்னது பகவத்கீதை, ஆண்டாள் சொன்னது பகவதி கீதை. திருப்பாவை பாடின ஆண்டாள்ல திருப்பாவை உண்டு இல்லையா? இப்போ திருப்பாவையில் திருப்பாவை, இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. விச் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்னா நான் சொல்லுவேன் யூவி ரூல் அப்படிமே. அதனால சாரத்துக்கு சாரம். திருப்பாவையில் திருப்பாவை 15வது பாசுரம். திருப்பாவையில் திருப்பல்லாண்டு எதுன்னு எடுத்துட்டேன்னா நாளைய பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி போற்றி போற்றின்னு வரும். போற்றினா மே யூ லிவ், மே யூ பி விக்டோரியஸ். பல்லாண்டு பல்லாண்டு, இது பல்லாண்டு பாடுவது போல் மங்களாசாசனம் செய்வது போல் இருப்பதால் இதற்கு திருப்பல்லாண்டு பாசுரம்னு பேர். ஆனா இந்த திருப்பல்லாண்டு பாசுரம் எதிரில் இருக்கு? திருப்பாவையில் இருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.